திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம குலச்சிறை நாயனாருடைய வரலாறு தெரிஞ்சுக்கலாமா? குலச்சிறை நாயனார் மணமேற்குடி அப்படின்ற ஒரு ஊரில் பிறந்தார். சிறந்த சிவபக்தரான இவர் சிவனடியார்கள் யார் வந்தாலும், எந்த குலத்தவராக இருந்தாலும், ஒருத்தவங்க மட்டும் வந்தாலும், நிறைய பேர் வந்தாலும் அவங்களெல்லாம் சாப்பிட வச்சு அவங்களுக்கு வேணுங்கிறத கொடுத்து அனுப்புவார். அப்படி இருந்தால் அவர் பாண்டிய மன்னனான நின்றசீர் நெடுமாறன்ட்ட முதலமைச்சராக இருக்கார். பாண்டிய மன்னன் எப்படி தெரியுமா? தீவிர சமண மதத்தை சேர்ந்தவர். சைவர்களை பார்த்தாவே கண்ணு தீட்டுப்பட்டு போச்சு, சைவர்கள் பற்றின பேச்சை கேட்டாவே காது தீட்டுப்பட்டு போச்சுன்ற அளவுக்கு சமண மதத்தில் ரொம்ப பற்றுடையவராக இருந்தார். ஆனால் அவரோட மனைவியான மங்கையர்க்கரசியார் சைவ மதத்தை சேர்ந்தவங்க. இப்போ குலச்சிறை நாயனாரும் மங்கையர்க்கரசியாரும் எப்படியாவது திரும்பவும் பாண்டிய நாட்டில் சைவம் தழைத்தோங்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. மன்னர் எவ்வழியோ மக்கள் அவ்வழின்னு சொல்லுவாங்க. ஆனால் மன்னர் எந்த வழியாக இருந்தால் என்ன, நாம் நல்ல வழியில் தான் போகணும்னு குலச்சிறை நாயனாரும் மங்கையர்க்கரசியாரும் சிவபெருமானே வழிபட்டு வந்துட்டு இருந்தாங்க. மங்கையர்க்கரசியார் எப்படியாவது பாண்டிய நாட்டில் திருப்பியும் சைவம் தழைத்தோங்க வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது குலச்சிறை நாயனார் மங்கையர்க்கரசியார்கிட்ட போய், பாண்டிய நாட்டில் சைவம் தழைத்தோங்க, என்னால் ஆனால் எந்த உதவியாக இருந்தாலும் நான் உங்களுக்கு நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பாண்டியம்மாதேவியான மங்கையர்க்கரசியாருக்கு பக்கத்தில் தேவாரண்யத்தில் திருஞான சம்பந்தர் தங்கியிருக்க செய்தி கேட்ட உடனே குலச்சிறை நாயனாரை கூப்பிட்டு, நீங்கள் தேவாரண்யத்தில் இருக்கிற திருஞான சம்பந்தரை எப்படியாவது மதுரைக்கு வரவழைச்சிருங்க. அவர் வந்தால் கண்டிப்பாக திரும்பவும் இந்த பாண்டிய நாட்டில் சைவம் தழைத்தோங்க செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே குலச்சிறை நாயனார் திருஞான சம்பந்தரை மதுரைக்கு வரவழைச்சாங்க. குலச்சிறை நாயனருக்கு திருஞான சம்பந்தர் பாண்டிய நாட்டின் எல்லைக்கு வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே குலச்சிறை நாயனரை எல்லைக்கு போய் காத்திருந்து திருஞான சம்பந்தரை கூட்டிகிட்டு வந்து கோயிலுக்கு போய் அங்கே சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு மடத்துலையும் தங்க வச்சாரு. திருஞான சம்பந்தருக்கும் அவங்க கூட வந்த அடியாருக்கும் எந்த ஒரு குறையும் வராதபடி பார்த்துக்கிட்டாரு. அவங்கள பார்த்து கவனிச்சுக்கிட்டாரு. நம்ம பாண்டிய மன்னன் சமண மதத்தை சார்ந்தவராச்சே, சைவர்களை பார்த்தாவே அவருக்கு பிடிக்காதே. திருஞான சம்பந்தரை நம்ம இங்கே வரவழைச்சு தங்க வச்சிருக்கிறது ராஜாவுக்கு தெரிஞ்சா நமக்கு என்ன ஆபத்து வருமோ அப்படிலாம் அவர் நினைக்கவே இல்லை. எப்படியாவது பாண்டிய திருநாட்டை சைவ திருநாடாக மாற்றணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தார் குலச்சிறை நாயனார். திருஞான சம்பந்தர் சமணர்களை எல்லா வாதத்தில் வென்றதுக்கப்புறம் அந்த சமணர்களை எல்லாத்தையும் குலச்சிறை நாயனார் கழுவுல ஏற்றினார். திருஞான சம்பந்தர் சமணர்களை வென்றது மட்டும் இல்லாமல் கூன் பாண்டியனா இருந்த அந்த ராஜாவோட கூனையும் சரி பண்ணி அவரையும் சைவரா ஆக்கிட்டாரு. திருஞான சம்பந்தர் வந்ததுனால பாண்டிய திருநாடு சைவ திருநாடா மாறிடுச்சு. பாண்டிய நாட்டில் சைவம் தழைத்தோங்கிறதுக்கு குலச்சிறை நாயனாரும் ஒரு காரணமாக இருந்தார். இப்படியே குலச்சிறை நாயனார் அங்கே வர சிவனடியார்களுக்கு எல்லாத்துக்கும் அன்னமிட்டு அவங்களுக்கு வேணுங்கிறத கொடுத்து அனுப்பி இப்படி சிவதொண்டு செஞ்சிட்டு இருந்ததுனால அவரோட வாழ்வின் கடைசியாக ஆவணி மாதம் அனுஷ நட்சத்திரத்தன்னைக்கு சிவபெருமானுடைய திருவடிநிழலை அடைஞ்சிட்டாரு. ஆவணி மாதம் அனுஷ நட்சத்திரத்தன்னைக்கு தான் நம்ம குலச்சிறை நாயனாருடைய குரு பூஜை. பெருநம்பி குலச்சிறை தன் அடியார்க்கும் அடியேன். திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.